ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகள்லாம் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இப்போ சவுதி அரேபியாவில் வேலை செய்பவர்கள் நீங்கள் ஊருக்கு போகும்பொழுது ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமோ இல்லை தங்கம், கோல்டு, ஏதாவது முக்கியமான விலையுயர்ந்த பொருட்கள்லாம் வாங்குறீங்கன்னா அதுக்குரிய பில் காப்பியை நீங்கள் கையில் வச்சுக்கிறது தான் ரொம்ப ஒரு சிறப்பான அம்சமாக இருக்கும். ஏன்னா சவுதி அரேபியாவில் உள்ள விமான நிலையம் தரப்பிலிருந்து அதிகாரிகள் கேட்காவிட்டாலும் நீங்கள் இந்தியா பயணம் செய்பவர்கள் இந்திய விமான நிலையத்தில் உங்கள்கிட்ட டேக்ஸ் அதிகமாக கேட்கும் பொழுது அந்த பில்லை நீங்கள் ஷோ பண்ணிங்கன்னா, அதாவது உங்களுக்கு டேக்ஸ் போடாமல் இருக்கிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. அது பில்லு வச்சுக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததாக இப்போ சவுதி அரேபியாவில் ஏதாவது பொருட்கள் வாங்குறீங்கன்னா அதுக்குரிய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இப்போ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், மொபைல்ஸ் ஏதாவது புது மாடல் அங்கே லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வாங்குறீங்கன்னா, சப்போஸ் அது ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதுக்குரிய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் நம்ம ஊரில் கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு தான் வாங்குவது சிறந்தது. ஏன்னா சிலர்லாம் அங்கே வாங்கிட்டு அப்புறம் ஊரில் அதுக்குரிய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக, அதாவது சவுதி அரேபியாவுடைய மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் தரப்புலேருந்து ஒரு 23 எம்ப்ளாயர்ஸ், அதாவது ஆட்களை வச்சு வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த எம்ப்ளாயர்ஸுக்கு பார்த்திங்கன்னா முதலாளிகளுக்கு வயலேஷன் அவங்க க்ரியேட் பண்ண காரணத்தினால இப்போ அவங்களுக்கு பெனால்ட்டிலாம் போட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், இப்போ ஹவுஸ் ஒர்க்கர், வீட்டு பணியாளராக பணிபுரிவாங்கள, ஸோ அவங்கள என்னென்னா தங்களுடைய சொந்த நலன்களுக்காக, அதாவது அவங்களுக்கு தெரியாத வேலையை செய்ய சொல்லி வற்புறுத்திருக்கிறாங்க. அதாவது ஒரு வேலை சொல்லி வேலைக்கு கூட்டு வந்திருப்பாங்க, ஆனால் சம்மந்தமே இல்லாத வேலையை செய்ய விடுறது. இப்போ டிரைவராக கூட்டு வந்திருப்பாங்க, ஆனால் வீட்டில் உள்ள வேறு ஏதாவது வேலையை செய்ய விடுறது, இல்லை என்றால் வேறு ஒரு முதலாளிக்கு பணி செய்ய வற்புறுத்துவது, இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க அதாவது ஈடுபடுத்தியிருக்கிறாங்க. இப்படி ஈடுபடுத்திய காரணத்தினால அந்த தொழிலாளர்களை கம்ப்ளைண்ட் பண்ண காரணத்தினால, மேலும் இப்போ சவுதி அரசாங்கத்துக்கும் தெரிந்த காரணத்தினால, அதாவது சவுதி அரேபியாவுடைய தொழிலாளர் சட்டத்தின்படி அவங்களுக்கு அபராதங்கள் விதிச்சிருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததாக, அதாவது சவுதி அரேபியாவுடைய நீதிமன்றம் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிட்டிசனுக்கு ஃபினான்ஷியல் சம்மந்தமாக அவர் மோசடி சம்பவத்தில் ஈடுபட்டதுனால 7 வருஷம் சிறை தண்டனை, மேலும் 10 லட்சம் சவுதி ரியால் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ சிலர்லாம் பார்த்திங்கன்னா தவறான வகையில் ஏதாவது மெசேஜை ஏதாவது ஒரு லிங்க்கை அனுப்பி, இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், அவங்க எக்கம்மா நம்பரை ப்ரொவைட் பண்ணுங்கள், இல்லை மெயிலை அனுப்புறது, அந்த மாதிரிலாம் மோசடி சம்பவங்களில் ஈடுபடுறாங்களா எலக்ட்ரானிக் ரீதியாக கூட. ஸோ அவங்களுக்கெல்லாம் அபராதங்கள், தண்டனைகள்லாம் கடுமையாக இருக்கும் அப்படின்றத சவுதி அரேபியா தரப்பில் சொல்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு தெரியாத நபரிடமிருந்து எந்த ஒரு ஃபோன் கால் வந்துச்சுன்னா நீங்கள் ஓடிபியோ இல்லை உங்களுடைய சுய தகவல்கள், இக்காமா நம்பர் அதெல்லாம் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்ல விஷயம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக அந்த அலுவலகத்தை விசிட் செய்வது தான் ஒரு சிறந்த முறையாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். இந்த மாதிரி மோசடி சம்பவங்கள்லாம் தற்பொழுது அதிகரித்து வர்றதுனால தான் இந்த மாதிரி சவுதி அரேபியா கடுமையான தண்டனையை எடுக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு தெரியாத நபரிடம் லிங்க்கோ ஓடிபி எதாவது கேட்டால் தயவுசெய்து நீங்கள் அதை பகிர வேண்டாம். ஓடிபி எதுவும் சொல்லாதீங்க, லிங்க் ஏதாவது அதை கிளிக் பண்ணாதீங்க. அடுத்ததாக சவுதி அரேபியாவுடைய உணவு பாதுகாப்புத்துறை அதிரடியான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஏன்னா அதாவது சுகாதாரத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை விற்பனை செய்த நிறுவனங்கள் மீது தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுத்து வராங்க. ரீசெண்டாக கூட 36 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க ஃபுட் பாய்சன் காரணமாக. ஸோ இந்த மாதிரி அதாவது தரமற்ற உணவுப் பொருட்களை வழங்குவர்கள் மீது நடவடிக்கை எட்டு வராங்க. பொதுவாக நீங்கள் எந்த ஒரு பொருட்கள் வாங்கினாலும் சரி, உணவுப் பொருட்கள் ரீதியாக மெயினாக அதாவது எக்ஸ்பைரி டேட்டு, தரமான உணவா அப்படின்றத செக் செய்து வாங்குவதும் ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் சவுதி அரேபியாவில் வருடக்கணக்கில் பணிபுரியுங்க ஒரு நிறுவனத்தில், அந்த நிறுவனத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அவங்களே தராவிட்டாலும் நீங்களே வாலண்டியராக அனுபவ சான்றிதழ் கேட்டால் அவங்க உங்களுக்கு ரெடி பண்ணி தருவாங்க. அது எதுக்காகனா, நீங்கள் தற்பொழுதைய ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற சம்பளத்தை விட இன்னொரு கம்பெனியில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்பொழுது அதிகமான சம்பளத்தில் நீங்கள் கேட்குறக்கு அது உதவிகரமாக இருக்கும். வேறு ஒரு நாட்டுக்கு பயணம் செய்வதற்கும், வேறு ஒரு நல்ல நிறுவனத்துக்கு நல்ல வேலைக்கு செல்வதற்கெல்லாம் அது உதவி செய்யும். சில நிறுவனங்கள் தாங்களாகவே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கேட்டால் அவங்க ரெடி பண்ணி தர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.